ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன ரோக் ஏஜென்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் ஜேம்ஸ் நார்டன், கெம்மா இவங்க 2 பேர் லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் டெக்லன் லான். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ ஒரு பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட் MI5ல ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணி பல பேரை ஸ்பை பண்ண வச்சு அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மூலமாக அந்த பர்சனை ஏமாத்தி காசு பறிக்கிறாரு. இந்த வேலையை படத்தோட ஹீரோயினான கெம்மா கிட்டையும் பண்றாரு. அவங்க ஒரு லாயர். அவங்களும் ஃபர்ஸ்ட் இவன் உண்மைதான் சொல்றான் அப்படின்னு நம்பி ஏமாந்துடுறாங்க. கடைசி அவங்க கிட்ட இருந்தே காசு அடிச்சிடறான். இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே பல பேர் வார்ன் பண்ணுவாங்க இவன் கெட்டவன் அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோ அதையும் டக்கரா டேக்கிள் பண்ணி இல்ல நான் நல்லவன் தான், உன்னை இப்படி மேனிப்புலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாரு. இப்ப இந்த ஹீரோயின் ஏமாந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படியாவது அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தீவிரமா இறங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஹீரோவை பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் அட்வென்ச்சர் டிராமா. இது யூகேல உண்மையா நடந்த சம்பவம். இது படத்தோட ஹீரோ மாதிரி ஒரு ஆளு MI5 ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி பல பேர்கிட்ட இருந்து காசு அடிச்சிருக்காங்க. அதையே தான் படமா எடுத்திருக்காங்க. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். மொதல் பாசிட்டிவா தோன்றது, இது உண்மை சம்பவம் அப்படிங்கறதுனால இன்னும் நமக்கு ஒரு கியூரியாசிட்டி கொடுக்கும், எப்படி இவன் ஏமாத்திருக்கான் அப்படின்னு. இந்த படத்துல காட்டுற விஷயங்கள்லாம் உண்மையா நடந்திருந்தது அப்படின்னா அந்த பையனுக்கு வேற லெவல்ல ஒரு பிரெயின் இருக்குது அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தங்களையும் மேனிப்புலேட் பண்ணி ஏமாத்துவான். அவன் ஏமாத்துற ஒவ்வொரு சீனுமே ரொம்பவே அழகா காட்டியிருக்காங்க. ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலா ரொம்ப அழகா இருந்தது. அவங்க ஏமாந்ததுக்கு அப்புறம் அந்த வலி, அந்த எமோஷன், அதுக்கப்புறம் பழி வாங்கணுங்கிற ஒரு ரிவெஞ்ச் மோட், அந்த அக்ரெஷன், இது எல்லாமே வேரியேஷன் காட்டி வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஹீரோவை ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. படத்தோட எண்டிங்கும் நல்லா இருந்தது. எந்த அளவுக்கு அந்த ஹீரோ மேனிபுலேட் பண்ணுவாரு அப்படின்னா, அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜெயில இருக்கிற வார்டனே நீ கைதி இல்ல, நீ ஒரு MI5 ஏஜென்ட் அண்டர் கவரா தானே இந்த ஜெயிலுக்குள்ள இருக்க அப்படின்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு ஹீரோ எல்லாத்தையும் பேசியே கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. டெக்னிக்கலாவும் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலன்னா முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா போகும். ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிறதுனால நிறைய ஃபிக்ஷன்லாம் சேர்த்து ஒரு ஆக்ஷன் பிளாக் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம உண்மையான கதையை அப்படியே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த விறுவிறுப்பா படம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பெருசா செட் ஆகாது. அதே மாதிரி சில அடல்ட் கண்டென்ட்டும் இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மூவி, ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இது தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. நீங்க வீக்கெண்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.